வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜகவை எதிர்ப்பவர்களை சிபிஐ அமலாக்கத்துறையை கொண்டு மிரட்டுகிறது ஒன்றிய அரசு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மலிவு விலையில் தக்காளி விற்பனை. தமிழக அரசின் நடவடிக்கையை பலரும் பாராட்டுவதாக அமைச்சர் பெரிய கருப்பன் பெருமிதம். ஜூலை 19ஆம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஒன்றிய அரசு அழைப்பு. ஜூலை 14ஆம் தேதி விண்ணில் பாய்கிறது சந்திராயன் 3. இஸ்ரோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஓபிஎஸ் மகன் ஓ.பி. ரவீந்திரநாத் தேனி தொகுதியில் பெற்ற வெற்றி செல்லாது. சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. விரிவான செய்திகள். மத்திய பாஜக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களிடத்தில் மதத்தை திணித்து சர்வாதிகார ஆட்சியை நடத்தி வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற துர்கா ஸ்டாலினின் சகோதரர் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து பாஜக தனது கொள்கைகளை திணிக்க பார்க்கிறது என கூறினார். தமிழ்நாட்டில் வள்ளலாரை பற்றி தெரியாத ஒருவர் வள்ளலாரை பற்றி புலம்பிக் கொண்டிருப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவியை குறிப்பிட்டு பேசினார். மேலும் மதம் சனாதனம் பற்றி மக்களிடையே திணித்து சர்வாதிகார ஆட்சியை பாஜக நடத்தி வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். இன்றைக்கு வள்ளலாரை பற்றி ஒருவர் பேசிட்டு இருக்கிறார். புலம்பிக்கிட்டு இருக்கிறார், வளரிட்டு இருக்கிறாரு. அவர் யாருங்கிறத பத்தி எல்லாம் நான் பேச விரும்பல, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருக்கெல்லாம் நேர்மாறாக வள்ளலாரை பற்றி ஆழ்ந்த பற்றுதலையும் புரிதலையும் கொண்டு பேசக்கூடியவர், அதை பற்றி கட்டுரையாக எழுதக்கூடியவர், அந்த அளவுக்கு ஆற்றலை கொண்டவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய டாக்டர் ராஜமூர்த்தி அவர்கள். இவருடைய ஆற்றலை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை வள்ளல் நேசன் என்று கூட ராஜமூர்த்தி அவர்களுக்கு ஒரு பாராட்டு பத்திரம் தந்திருக்கார். கூட்டுறவு நிறுவனங்களின் தயாரிப்புகளை செய்யும் தமிழக அரசின் நடவடிக்கையை பலரும் பாராட்டுவதாக அமைச்சர் பெரிய கருப்பன் அறிமுகம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வெளிச்சந்தையில் தக்காளி விலையில் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக அரசு சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் தக்காளியை கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகிறது. இது குறித்து அமைச்சர் பெரிய கருப்பன் கூறுகையில், தமிழக முதல்வரின் இந்த நடவடிக்கைகள் குறித்து பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வெகுவாக பாராட்டி வருவதாக தெரிவித்தார். மேலும் தற்போது பட்டியலிடப்பட்டுள்ள கடைகளுக்கு மட்டுமே தக்காளி மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. விரைவில் மற்ற மாவட்டங்களும் தக்காளி மலிவு விலையில் விற்கப்படும் என அமைச்சர் பெரிய கருப்பன் கூறியுள்ளார். இதே தட்டுப்பாடு இது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் தக்காளி விலை உயர்ந்திருக்கிறது என்று பொருள்பட முடியாது. அகில இந்திய அளவில் இந்த விலையேற்றம் தட்டுப்பாடு இருக்கிறது. இதை நாங்கள் மட்டுமல்ல, ஒன்றிய அரசினுடைய அமைச்சரே அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இன்னும் நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால், இந்தியாவின் பிற மாநிலங்களில் நமக்கு வேண்டியவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், அதை போல நம்முடைய பகுதியை சார்ந்தவர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள்லாம் கூட இந்தியாவின் பல மாநிலங்களில் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் தொலைபேசியிலும் அதை போல குறுஞ்செய்தி மூலமாகவும் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் என்னென்னா, தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த அரசு எடுத்திருக்கின்ற நடவடிக்கையை வெகுவாக பாராட்டுகிறார்கள். எந்த அடிப்படையில்னா, இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் நாங்கள் இருக்கக்கூடிய மும்பை நகரமாக இருக்கட்டும் அல்லது ஹைதராபாத்தாக இருக்கட்டும், இன்னும் மற்ற நகரங்களில் இதுபோன்ற தட்டுப்பாடும் விலையேற்றமும் இருக்கிறது. ஆனால் அந்த அரசுகள், முதலமைச்சர்லாம் அதில் கவனம் செலுத்தலை. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதில் கவனம் செலுத்தி இருக்காங்க. இந்த நடவடிக்கை பாராட்டுதலுக்குரியது என்று பாராட்டி இருக்கிறார்கள். ஜூலை 19ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் ஜூலை 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என ஒன்றிய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அறிவித்துள்ளார். இதனை முன்னிட்டு ஜூலை 19ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஒன்றிய அரசு அழைப்பு விடுத்துள்ளது.
எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை வழங்க கோரியும் இந்த மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாகவும் ஒன்றிய அரசு இந்த அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை நடத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. LVM-3 M4 ராக்கெட் மூலம் சந்திராயன் 3 விண்கலம் ஜூலை 14ஆம் தேதி பிற்பகல் 2:35 மணிக்கு விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து சந்திராயன் 3 விண்ணில் செலுத்தப்படுகிறது. சந்திராயன் 3 விண்கலம் உந்து விசை, லேண்டர் மற்றும் ரோவர் ஆகிய அமைப்புகளின் கலவையில் இயக்கப்படுகிறது. இந்த சந்திராயன் 3 விண்கலம் நிலவின் மேற்பரப்பில் பாதுகாப்பாக இறங்குதல், உலாவுதல், லேண்டர் ரோவர் அமைப்பை கொண்டுள்ளது. நிலவு குறித்த ஆராய்ச்சிக்காக சந்திராயன் 3 விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. OPS மகன் OP ரவீந்திரநாத் தேனி தொகுதியில் பெற்ற வெற்றி செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் தேனி தொகுதியில் அதிமுக சார்பாக பன்னீர்செல்வம் மகன் OP ரவீந்திரநாத் போட்டியிட்டு சுமார் 76,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் OP ரவீந்திரநாத் அதிக அளவில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தார், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார். எனவே தேர்தலை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என தேனி தொகுதியை சேர்ந்த மிலானி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்நிலையில் ரவீந்திரநாத் 2019ஆம் ஆண்டில் தேனி தொகுதியில் பெற்ற வெற்றி செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. சுபமுகூர்த்த நாளை முன்னிட்டு 800 சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. வார இறுதி நாட்கள் மற்றும் சுபமுகூர்த்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்க முடிவு செய்துள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் தகவல் தெரிவித்துள்ளார். இது குறித்து வெளியான செய்தி அறிக்கையில் ஜூலை 8 மற்றும் ஜூலை 9 ஆகிய விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த நாட்களை முன்னிட்டு சென்னையில் இருந்தும் மற்றும் பிற இடங்களில் இருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணித்திட அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதை அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜிக்கு பதில் அமைச்சர் முத்துசாமி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போது காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஏற்கனவே செந்தில் பாலாஜி பொறுப்பு வகித்து வந்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை ஆகிய துறைகளை அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கும் அமைச்சர் முத்துசாமிக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தற்போது மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்தவும் நலத்திட்ட உதவிகளை கண்காணித்திடவும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜிக்கு பதில் அமைச்சர் முத்துசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசையே மதிக்காமல் ஆளுநர் செயல்படுவதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார். அப்போது பேசிய அவர், பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவிற்கு 3 உறுப்பினர்களை அறிவித்த பிறகும் அதனை ஆளுநர் ஏற்க மறுக்கிறார் எனவும், தேடுதல் குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கையை 4ஆக உயர்த்தி தனது ஆதிக்கத்தை காட்ட நினைக்கிறார் எனவும் அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசையே மதிக்காமல் ஆளுநர் செயல்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கு விசாரணை இன்று நடைபெறும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்து அவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டு இருப்பதை எதிர்த்து அவரது மனைவி மேகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்தார். அவர் செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு மீதான வாதங்கள் முடிந்து நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் பரத சக்கரவர்த்தி என 2 நீதிபதிகள் அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கிய நிலையில் 3வது நீதிபதிக்கு இந்த வழக்கு விசாரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதின் பேரில் நீதிபதி கார்த்திகேயன் இந்த வழக்கின் விசாரணை இன்று நடைபெற உள்ளது. இது குறித்து கூறிய நீதிபதி கார்த்திகேயன், ஏற்கனவே பட்டியலிடப்பட்ட வழக்குகளின் விசாரணையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ள அவர், உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விரைவாக விசாரித்து முடிக்க வேண்டும் என கூறியதையும் குறிப்பிட்டுள்ளார். 5 ஆண்டுகளில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணிகள் நிறைவு பெறும் என ஒன்றிய அமைச்சர் பாரதி பிரவீன் பாவத் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஒன்றிய அமைச்சர் பாரதி பிரவீன் பாவர் 5 ஆண்டுகளில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணிகள் நிறைவு பெறும் என தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் 11 புதிய மருத்துவக் கல்லூரி கட்ட ஒன்றிய அரசு 2145 கோடி ஒதுக்கியுள்ளதாக கூறினார். மேலும் கொரோனாவின் போது தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்புக்காக ஒன்றிய அரசு 900 கோடி வழங்கியதாகவும் ஒன்றிய அமைச்சர் தெரிவித்தார்.
சாலையில் சென்ற லாரியின் மேற்கூரையை பிரித்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விவசாய இடுபொருட்களை கொள்ளையடித்த 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மாம்பழப்பட்டு சாலையில் தனியார் பூச்சி மருந்து கம்பெனி இயங்கி வருகிறது. இந்த கம்பெனியில் இருந்து கடந்த 15 நாட்களுக்கு முன்பு லாரி மூலம் விழுப்புரத்திலிருந்து கோயம்புத்தூர் கொண்டு சென்ற விவசாய இடுபொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக தனியார் பூச்சி மருந்து கம்பெனியின் மேலாளர் விழுப்புரம் மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் கும்மிடிப்பூண்டியை சேர்ந்த கோடீஸ்வரன், ரியாஸ் மற்றும் நெய்வேலி கோவிந்தராஜ் என்ற 3 பேரை கைது செய்தனர். மேலும் கொள்ளையடிக்கப்பட்ட இடுபொருட்களை கைப்பற்றிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 3 நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர். திருச்சி முதல் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் CNG எரிவாயு நிரப்பும் மையம் துவக்கப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய CNG பொது மேலாளர் அறிவழகன் இவ்வாறு தெரிவித்தார். CNG LPG விட மிக மிக பாதுகாப்பானது. இது ஏன் பாதுகாப்பானதுன்னு நான் சொல்கிறேன். LPGன்றது லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். இது திரவ வடிவத்தில் தண்ணி மாதிரி இருக்கும். LPGன்றது அது சப்போஸ் LPG லீக் ஆச்சு அப்படின்னா அது தண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி மக்கள் நடமாடக்கூடிய இடத்துல தான் லீக் ஆகும். கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் காற்றை விட ரொம்ப லேசானது. இதனால் லீக் ஆனால் கூட காற்று மண்டலத்துக்கு மேலே போய் இந்த ஹைட்ரஜன் பலூன் நம்ம எப்படி விட்டோங்கன்னா மேலே பறக்குதோ அந்த மாதிரி காற்று மண்டலத்துக்கு மேலே போகிறதுனால மக்கள் நடமாடக்கூடிய இடத்துல எந்த சேதமோ எதுவும் இருக்காது. அதனால இது ரொம்ப பாதுகாப்பானது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிப்புகும் பகுதிகளில் பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் உழவர் தினத்தை முன்னிட்டு பேரணியில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் இலவச மின்சாரம் மற்றும் கடன் தள்ளுபடி கோரிக்கையாக நடந்த போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தியும் மாநில அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு பேரணி நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் மாநில செயலாளர் உதயகுமார் மற்றும் இளைஞரணி செயலாளர் சுபாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த வள்ளூரில் 3 தலைமுறைகள் கண்டு 100 வயதை கடந்த முதியவருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தற்போது கிலோ 120 வரை விற்பனையாகும் தக்காளியை வேறு வழியின்றி பொதுமக்கள் வாங்கினாலும் தக்காளி பயிரிட்ட விவசாயிகளுக்கு அதன் பலன் போய் சேராமல் இடைத்தரகர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மட்டுமே அந்த பலன் கிடைப்பதாக திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் கடந்த 6 மாதமாக குடித்தண்ணீர் முறையாக வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் அனைவரும் போராட்டத்தை கைவிட்டனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட தொழில் மையம், தாட்கோ, மகளிர் திட்டம், வாழ்ந்து காட்டுவோம், மாற்றுத்திறனாளிகள் துறை, வேளாண்மை துறை ஆகிய துறைகளின் சார்பில் நடைபெற்ற கடன் தொடர்பு முகாமில் தொழில் முனைவோருக்கான 51.23 கோடி கடன் உதவியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடர்ந்து வீட்டு வேலைகள் மற்றும் பள்ளியின் கழிவறைகளை சுத்தம் செய்ய சொல்லும் ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியரை உடனடியாக மாற்றக்கோரி பெற்றோர்கள் மட்டுமின்றி ஊர் பொதுமக்களும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய குற்றவாளி மர்மமான முறையில் ரயில் தண்டவாளத்தில் சடலமாக கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அருகே உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்காமல் விடுப்பு எடுத்ததாக கிராம நிர்வாக அலுவலர்கள் 2 வரை தற்காலிக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை திரும்ப பெற வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6வது புத்தக திருவிழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை வாசிக்கிறது என்ற தலைப்பில் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரிகள் என அனைத்து இடங்களிலும் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் ஒரே நேரத்தில் புத்தகங்களை வாசித்தனர். இந்நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே உள்ள மலைக்கீட்டுப்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையால் பல உயிர்கள் பறிபோய் வருவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் மதுக்கடையை மூடக்கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சுவர் இடிந்து விழுந்ததில் கட்டிட தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
மேலும் படுகாயம் அடைந்த இருவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சுவர் விழுந்ததில் தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் காவல்துறையினரின் வாகனம் மோதி சிறுமி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து காவல்துறையினர் சிறுமியின் உடலை பெற்றுக்கொள்ள மிரட்டி வருவதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். என்னோட அக்கா பொண்ணு, அக்காவும் இன்னும் சீரியஸா இருக்காங்க. காலை நேற்று நைட்லேருந்து எஃப்ஐஆர் கையெழுத்து பண்ணு போலீஸ் ப்ரெஷர் பண்ணாங்க. நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அக்கா வீட்டுக்காரர் துபாயிலேருந்து வரேன்னாங்க. துபாயிலேருந்து வர வரைக்கும் நான் பேச முடியாது. அவங்க குழந்தைக்கு நான் கையெழுத்து போட முடியாது. அதையும் சொல்லிட்டேன். சார் நான் கையெழுத்து போட முடியாது, கையெழுத்து போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியம் பேசிட்டு இருக்கும்போது நான் போயிட்டேன். சொல்லிட்டு நான் படுக்க போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் நான் தஞ்சாவூர்ல இருந்து திருப்பூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 270 கிலோமீட்டருங்க. தஞ்சாவூர்ல இருந்து எஸ்பியோட இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி மிரட்டுறாருங்க, ஆர்டிஓ மிரட்டுறாருங்க, கலெக்டர்ல இருந்து மிரட்டுறாருங்க. வாழவே கூடாதா? ஏன்னா ஒரு டெத்துக்கு வந்தது குத்தமா? தாய் மாமங்கிறது ஒரு டெத்துக்கு வந்தது குத்தமா? எல்லாரும் போன் பண்ணி அவங்கவுங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. வாழ்றதா சாவறதானே தெரியல. நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் ஜெயிலர் படத்தின் முதல் பாடல் வெளியாகி உள்ளது. இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் ஜெயிலர். இந்த திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்துடன் தமன்னா, மோகன்லால், ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, சுனில், சிவராஜ்குமார் உள்ளிட்ட பல பிரபலங்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இந்த திரைப்படத்திற்கு பிரபல இசையமைப்பாளரான அனிருத் இசையமைத்து வருகிறார். இந்நிலையில் படத்தின் முதல் பாடலான காவாலா நேற்று வெளியானது. தற்போது அந்த பாடல் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. பாடலில் வரும் இசையும் தமன்னாவின் நடனமும் காண்போரை வெகுவாக கவர்ந்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் ஜூலை 10ஆம் தேதி வரை இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி ஒரு சவரன் 43,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 43,680 ரூபாய்க்கும், மேலும் 1 கிராம் தங்கத்தின் விலை 5,460 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 90 காசுகள் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 76 ரூபாய் 90 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 76,900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மெக்சிகோவில் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததன் காரணமாக 1 வயது குழந்தை உட்பட 27 பேர் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். மெக்சிகோவில் இருந்து யோசோண்டுவா பகுதிக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்று திடீரென்று எதிர்பாராத விதமாக பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் குழந்தை உட்பட 27 பேர் உயிரிழந்ததாகவும் 17 பேர் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்பு பணியாளர்கள் காயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இஸ்ரேல் தலைநகரில் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி எடுத்து விரட்டி அடித்தனர். இஸ்ரேல் அரசாங்கம் நீதித்துறையில் மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டில் பல மாதங்களாக போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் டெல் அலிவ் நகரில் 20,000க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி பிரதான நெடுஞ்சாலையை முற்றுகையிட்டு தீ மூட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர திணறிய காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி எடுத்து கலவரக்காரர்களை விரட்டி அடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஜகவை எதிர்ப்பவர்களை சிபிஐ, அமலாக்கத்துறையை கொண்டு மிரட்டுகிறது ஒன்றிய அரசு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மலிவு விலையில் தக்காளி விற்பனை. தமிழக அரசின் நடவடிக்கையை பலரும் பாராட்டுவதாக அமைச்சர் பெரிய கருப்பன் பெருமிதம். ஜூலை 19ஆம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர்.
அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஒன்றிய அரசு அழைப்பு. ஜூலை 14ஆம் தேதி விண்ணில் பாய்கிறது சந்திராயன் 3. இஸ்ரோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரநாத் தேனி தொகுதியில் பெற்ற வெற்றி செல்லாது. சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.